ஏண்டி இப்போ உனக்கு சந்தோஷமா? அம்மா வேணும்னே சண்டை போட்டுட்டு வெளியே அனுப்பிச்சுட்ட. ஏன் மூட்டை முடிச்சலாம் எடுத்து வச்சிருந்தியே? கிளம்ப வேண்டியதானே உங்க அம்மா வீட்டுக்கு? நான் ஏன் கிளம்பணும்? நான் இனிமே இங்க தான் இருப்பேன். நீ தானே முத கிளம்புறேன்னு சொன்ன. இந்த வீட்ல நீ இருக்காத, கிளம்பு. ஓ போயா முத. நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன், உனக்கு பொறுக்கலையாக்கோ? உங்க அம்மா வெளியே அனுப்பிவிட்டது உனக்கு சந்தோஷம் தானே? ஆஹா அப்புறம் இல்லையாக்கோ? முன்னாடியே நிக்காத, உன்னை பார்க்க எனக்கு கோபமா வருது. என் மூஞ்சியை பார்க்க உனக்கு கோவமா தான் வரும். போயா முத. உள்ளால 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 உள்ளால. இனிமே எந்த தொந்தரவும் இல்ல. நம்ம எப்ப வேணா எந்திரிக்கலாம், என்ன வேணா சமைக்கலாம். நம்மள கேட்க யாரும் இல்ல. இனிமே நம்ம புருஷனும் நம்ம பக்கம், புள்ளையும் நம்ம பக்கம். ஜாலி. உள்ளால. அம்மாவை பிளான் போட்டு வெளியே அனுப்பிட்டு உள்ளலாமா? இருக்கட்டும், இப்ப தெரியாத உனக்கு அருமை. நீ ஒரு மவனை வச்சிருக்கீல, பின்னாடி தெரியும் உனக்கு. எவ்வளவு பாரு பாரு உனக்கோ ஆப்பு. சீ, இவளா என்ன மனசியோ தெரியல. இந்த வீடுதான் நமக்கு எப்பவுமே நிரந்தரம். இனிமே யார் வீட்டுக்கும் போக கூடாது. சோறோ கஞ்சியோ நமக்கு எது கிடைக்குதோ இதுவே நம்ம சாப்பிட்டுக்கணும். நமக்கு மருமகளும் வேணாம், மவனும் வேண்டாம். மருமோ என்னை கொஞ்சம் கூட. ஏக்கா, என்னக்கா ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்க? அழுதுட்டு இருக்க எப்படி? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். என் மருமவ வீட்டை விட்டு துரத்தி விட்டாடி. நீ ஏக்கா மரும வீட்டுக்கு போன? பொண்ணு வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்ன. பொண்ணு வீட்டுக்கு தான் போனேன். சரி மவனை பார்க்க போலான்னு போனேன். அப்படியே வந்தா இங்கேயே இருமா அப்படின்னு சொன்னா. ஓ மவனை பார்க்க ஆசையில அப்படியே இருந்துட்டியாக்கும். ஆண்டி அப்படியே அங்கேயே இருந்தலாம். ஏன் ஒண்டி கட்டியா நம்ம ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என் மாவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா என் மருமக்காரையும் நீ புரிஞ்சுக்கவே இல்ல. நீ சண்டை போட்டு வெளியே துரத்தி விட்டா. அக்கா நீங்க வேற. தனியா இருக்கிறதாக்கா நல்லது. ஏன்னா நம்ம எவ்வளவு பிள்ளைங்க பெத்தாலும் பிள்ளைங்க கூட நம்மள பாக்காதாமா. 1000த்துல ஒன்னாவது எப்பயாவது ஒண்ணு பாக்குத. சரி விடு, இதுக்காக ஏன் அழுதுட்டு இருக்க? இல்லடி மனசே கஷ்டமா இருக்கு. சரி விடு, அழுவாத. சாப்பிட்டியா இல்லையாக்கா முத? இல்ல சாப்பிடல. காலை சாப்பாடு சாப்பிடலையா? எங்க அவ சாப்பிட விட்டா. என் பேரனை வேன்ல ஸ்கூல் கேத்திட்டு வந்தேன். வந்ததுமே பிளான் பண்ணி என்னை வீட்டு விட்டு துரத்தி விட்டா. சரிக்கா விடு, இதே நினைச்சிட்டு இருக்காத. தனியா இருக்க பாத்தியா? ஏதோ உனக்கு பிடிச்சதா சாப்பிட்டுட்டு தனியா இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம். பாத்துக்கோ. அம்மாண்டி அது வேணா உண்மைதான். அதேதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சு அழுதுட்டு இருக்காதக்கா. போய் உனக்கு இட்லி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. இல்ல வேணாண்டி. என்ன வேணாங்கிற? வயசாயிடுச்சு, மாத்திரை எல்லாம் போட வேணாமா? நீ இது வீட்டுல இருப்பியாக்கும். இரு போய் இட்லி எடுத்துட்டு வரேன். உனக்கு ஏண்டி சரமா? மருமக்கார் எது சொல்லிட்டு போறா? என் மருமம் அப்பெல்லாம் கிடையாது. தங்க மாதிரி அவ. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா. இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாக்கா இட்லி எடுத்து வந்திருக்கேன், முத சாப்பிடு. இந்தா. வேணாண்டி சும்மா நிறு. பசியோட தான் வந்திருக்க. இந்தா புடி சாப்பிடு. முத சாப்பிடுக்கா. என் முகத்தை வெறிக்க பார்த்தா என்ன அழுகே நிப்பாட்டாமா? அதான் நாங்களாம் இருக்கோல. வெறுமையான மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்க. முத கண்ணத்தோட சாப்பிடாமா? சரிடி நீ சாப்பிடு, ஏதோ வந்தாரேன். நான் போனா கூட சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட வரைக்கும் நான் இங்கேதான் இருப்பேன், சரியா? சாப்பிட்டுக்கிறேன்டி, உன் வேலையை பாருடி. காலையில எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சரி. என்னக்கா இட்லிக்கு சட்னிக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரிக்கா. எனக்கு போதும்டி, சாப்பாடு உள்ளார இறங்க மாட்டேங்குது. இந்தா எடுத்துட்டு போ வீட்டுக்கு. நான் சொன்னா கேட்க மாட்டியாக்கும். வேணாம் நோனாங்கிட்டு இருக்க. ஒரு மாதிரியாவே இருக்குடி, வேணாம். சரி ஓரமா வைக்கிறேன், அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கோ. என்ன காட்சி, என்ன சோகமாவே இருக்க? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழுதுகிட்டே வந்த. என்ன ஆச்சு ஏதாச்சு? அப்படி அழுதுட்டே வருதுன்னு பதறி போய் வந்தா. இன்னும் அழுதுட்டே இருக்கியே? நான் எங்கடி அழுதேன்? ஆளுகளா இல்ல. அவன் முகத்தை சோகமா வச்சிருக்கிய, அப்புறம் என்ன? போதுமா? இப்ப நல்லா இருக்கா? இதான் நல்லா இருக்கு. சரி படுத்து ரெஸ்ட் எடு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிடி. இந்த விஷயத்த சுதா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. சரி பேசிடுவோம் சுதா கிட்டயே. என்னம்மா அப்பா இப்படி தூங்கிட்டு இருக்கு, எழுப்பிடலாமா வேணாமா? எழுப்பிட வேணா, தூங்கிட்டு விடு. நம்ம பார்க்க வந்திருக்கோம், இது பாட்டு கதவை திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்கு. தாத்தா வந்தா திட்ட மாட்டாரு. நானே எழுப்பிடுறேன். சொன்னா கேளு ஜோதி, வேணா விட்டுரு. நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா எப்படி இருக்குன்னு பார்க்க தானே வந்தோம். எப்படி இருக்குன்னு பார்க்க தானே வந்தோம். இரு. அப்பையே அப்பையே. யாரது? கொள்ளக்காரி வந்திருக்கோம். எந்திரி. நல்லா தூங்கிட்டு இருந்தேன், இப்பயே எழுப்பிட்டு இருக்க நீ. கதவை திறந்து போட்டா தூங்குவ நீ? என்னது கதவை திறந்து போட்டிருக்கா? அப்புறம் எப்படி நாங்க உள்ளார வர முடியும்? அடியாக்கி மறந்துட்டேன் போலக்கு. மறந்துட்டேன்னு சொல்லி இப்படியே பண்ணிட்டு நீ கழுத்துல போட்டுக்க செயின அப்படியே அழைக்கா தூக்கிட்டு போயிருவாங்க. அதே எப்படி தூக்கிட்டு போவாங்க? நான் விட்டு வேணா சும்மா. சரி விடுடி, இப்பயும் அதை பேசிட்டு இருக்க. இப்ப உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல. மாத்திரை போட்டீங்களா? சாப்பிட்டு மாத்திரை போட்டேன், கலப்பா இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். சரிட்ட. ஜோதி மட்டும் தான் வந்திருக்கா, சுவாதி வரல. என் அக்கா கண்டாதான் உனக்கு பிடிக்காது, அப்புறம் எதுக்கு அவளை கேட்கற? ஜோதி சும்மா நிருமா. அக்கா நேரில் வந்த மட்டும் அப்படி பேசி கிழிச்சிருமாக்கும். அக்கறையா கேக்குது. எப்ப முடியாம கிடந்தே, நீங்க இப்ப வந்துதான் பாக்குற. காலேஜுக்கு யாரு உங்க தாத்தா போவாரு? நம்ம காலேஜ் போற வேலை இருக்குல்ல, ஃப்ரீயா இருக்க டைம்ல தான் வந்து பார்க்க முடியும். ஓ அதான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு, அதான் அப்பயே பார்க்க வந்துட்டியாப்போ. இங்க பாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருந்த அவ்வளவுதான், இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் பாத்துக்கோ. ஏதோ தாத்தாக்காக வந்துட்டு போயிட்டு இருக்கேன், உனக்காகலாம் கிடையாது. வாய் நல்லா பேசுறியானா? இங்க இருந்தா கத்திட்டு வந்தியோ தெரியல. நாங்க இருந்த வரைக்கும் வாயே பேச மாட்டேன், வாய் அமுக்குளி மாதிரி இருப்பேன். நானும் தாத்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்படியே நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. ஆமா எங்க அம்மாக்கு தான் எதுவும் பேச தெரியாம அமுக்குளி மாதிரி உம்முனே கிடக்கு. ஆனா இது பேசாம வாய முடிட்டுனே தலையில நீங்க முறகா அடிச்சிருவீங்க. ஜோதி நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, கொஞ்சம் வாய மூட மாட்டியா? நீ கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு. அப்புறம் பாரு, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், என்னைய பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீ வாய மூடு, நான் பேசிக்கிறேன். பிள்ளை நல்லா வளர்த்துருக்கா, நல்லா வளர்த்துருக்க. நம்ம பேசுறது பட்டு பட்டுன்னு அப்பயே மாதிரி தான் இருக்கு பேத்தியும். அப்புறம் நான் மாறியா வரைக்கும் பாரு எப்படி பேசிட்டு இருந்தேன். இப்ப வெளியே போய் நின்று கையில செல்ல வச்சிருக்கீல, நோண்டிட்டு இருப்போ வரேன். அதுக்காக பேசினேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? நீ நம்ம பேசிக்கோ, நான் வெளியே போறேன்.
அவ பேசுறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. உங்களுக்கே இப்பதான் உடம்பு சரியாயிட்டு வருது. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. நான் நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் மாத்திரை எல்லாம் கரெக்டா போறீங்களா? உங்க மாமா தான் எடுத்து கொடுக்குறாரு, போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமே நீ வீட்டுல காரக்குழம்பு வச்சேன். மாமாக்கு வெண்டைக்காய் வதக்கு செஞ்சேன். அவர் சாப்பிடுவால விரும்பி. இதுக்காக 2 எடுத்து வச்சிருக்கேன். கிச்சன்ல வச்சிருக்கேன் அத்தை, சாப்பிடுங்க. நான் தான் காலையில சமைச்சிட்டேனே, அப்புறம் எதுக்கு அது? டேய் சேர்த்து சாப்பிடுங்க. குழம்பு கூட சூடு பண்ணி நாளை கூட ஊத்திக்கலாம் நீங்க. சரி சரி. அப்புறம் நான் வரேன் அத்தை, உடம்பு பாத்துக்கோங்க. சரி. அம்மா உனக்கு ஃபோன் வந்திருக்கு. யாரடி? அம்மாச்சி தான், போய் பேசிட்டு வா போ. அந்த வரையரு. அத்தை நான் போய் போன் பேசிட்டு வந்துறேன். சரி. என் கூட வா, நீ இங்க நிக்காத. ஏன் நான் என்ன உனக்கு என்ன வந்துச்சு? அப்பைய கண்டு பம்பளுக்கிட்டே இருக்கியே, அப்புறம் என்ன? போமா, நான் வரேன். என்ன கழுத்து சுலுக்கிச்சா? அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்க. நான் பேசாதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே, அதனாலதான். நீ இடக்க முடக்கா பேசுங்க. யாருக்கு பிடிக்குது? உங்க அக்கா கிட்ட பேச மாட்டேன். வந்தனே எதுக்கு எங்க அக்கா கேட்கற நீ? நான் கேட்பேன், ஏதோ பண்ணுவேன். உனக்கு என்ன? நீ சும்மானு கடை. ஏதோ உனக்கு வயிற்றுக்கு போறதா சாப்பிடுறியா? பாடு கண்ட தண்டதை சாப்பிட்டுட்டு உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தொந்தரவு தானே? ஆமா, எனக்கு உடம்பு இல்ல, பாடி பாத்துக்கணும் சொல்லி இருப்பேன். பெரிய பேச்சு பேசுவா, போடியே. நீங்க இருக்க மாட்டேன், போவாதான் போறேன். உங்க அம்மாச்சி எதுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க? என்ன விஷயம்? எனக்குலாம் எதுவும் தெரியாது. போன் எடுத்தோடனே அம்மாட்ட கொடுமா அப்படின்னாங்க, அதான் கொடுத்துட்டேன். பெரிய பிள்ளை நல்லா வளர்ந்துட்டேன், என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? நான் கேட்டேன், சொல்லவே இல்லாது. சரி சரி. சொல்லுமா, ஏதோ பேசுன்னு சொன்னியாமே என்கிட்ட. அம்மாடி சுதா, ஏமா ஒரு மாதிரி பேசுற? அம்மாடி, உங்க அண்ணி என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாடா. என்னம்மா சொல்ற? அண்ணி வீட்டை விட்டு போண்டுச்சா? ஆமாண்டா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இங்க இருந்து போறீன்னா நேரம் வீட்டுக்கு போமா, அங்கெல்லாம் போவாதுன்னு எத்தனையோ வாட்டி வந்துட்டு படிச்சு சொன்னேன். கேட்டியா நீ? நீ பாட்டுக்கு போயிட்ட. இப்ப பாத்தியா என்ன நிலைமைன்னு? உன்னையே வீட்டை விட்டு துரத்தி விட்டுச்சா அந்த அண்ணி. அண்ணன் என்ன பண்ணுச்சாக்கோ அது வரைக்கும்? அவனும் சண்டை போட்டு பார்த்தான், இன்னும் முடியலமா. அண்ணன் எதுவுமே சொல்லலையா இருமான்ட்டு? அவனு இருமான் தான் சொன்னான். அதனால அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. அதனாலதான் நானே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆமா போமா, நான் எத்தனையோ வாட்டி படிச்சு சொன்னேன், நீ கேட்கவே இல்ல. இப்பதான் அவனுக்கு பட்டு தெரிஞ்சிருக்காக்கும். ஆனா பேராண்டி என் மேல ரொம்ப பாசமா இருந்தான். அண்ணன் பையன் பாசமா இருந்து என்ன பிரயோஜனம்? நீ பாசமா இல்லையே, என்னம்மா பண்றது? நீ தனியா இருக்காதான் நல்லது. தனியா பொழப்ப நடத்திட்டு நீ பாட்டுக்கு பிடிச்சத சாப்பிடலாம். சரிம்மா, பேசாம நீ அங்கெல்லாம் இருக்க வேணாம். நீ என்கிட்டயே வந்துடு, நான் நல்லா பாத்துக்கிறேன். வேண்டாம்மா, உனக்கு ஏன் சிரமம்? வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். மல்லிகை கடை இருக்குல்ல, பாத்துக்கணும் வேற. அதே வேற பாத்துக்கணுங்கிற, வரவும் மாட்டேங்கிற. இப்ப நானும் என்னதான் செய்யறது? சரி வீடு, கவலைப்படாத. என்ன இருக்கிற வீடு உன் பேர்ல இருக்குல்ல, அதனால எதுவும் பயப்படாத. அது வரைக்கும் அந்த வீடு உன் பேர்ல தானே இருக்கு. அதனால பின்னாடி காலத்துக்கு எதுவும் பயம் இல்லை உனக்கு. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? என்னம்மா பண்ண? உங்க அண்ணன் இருக்கிற வீட்டை என் பேர்ல இருந்த வீடு தானே அது? ஆமாம்மா, உனக்கு சொந்தமானதான். இப்ப என்ன? அந்த வீட்டை உங்க அண்ணனுக்கு எழுதி கொடுத்துட்டேன்டா. என்னம்மா இந்த காரியத்தை பண்ணிருக்க? ஆமாம்மா சுதா, நான் அங்க போனதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் எங்கே இருமா, உன் வீட்டுக்குலாம் போவேனா அப்படின்னு சொன்னா. நீ நல்லா பாத்துக்கிட்டானா? சரி, அவன் பேருக்கே எழுதி கொடுத்துட்டேன்டா. உன்கிட்ட கேட்காம எழுதி கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருமா. இதுல ஏமா மன்னிப்பு கேட்கற? அந்த வீடு அண்ணனுக்கே இருக்கட்டும், எனக்குலாம் எதுவும் வேண்டாம். அம்மா மேல எதுவும் வருத்தம் இல்லையா உனக்கு? ஒன்னும் வருத்தம் இல்லம்மா. உன் பேர்ல உள்ள வீட்டை அண்ணன் பேருக்கு எழுதி மாத்தி கொடுத்த பாத்தியா, அதான் பெரிய தப்பு. அது இப்பதான்டா நினைக்க தோணுது. அண்ணா உங்க அன்னிக்காரி நைசா இருக்க வரைக்கும் இருக்க வச்சு நைசா இந்த வீட்டை உங்க அண்ணன் பேருக்கு மாத்தி பிளான் பண்ணிருப்பாப்புலன்னு நினைச்சேன். இருக்கலாமா? ஏன் அண்ணனு கூட இதுல உள்ளீடு இருக்கலாம். இப்படிலாம் இருக்காதுடா. நானாதான் உங்க அண்ணனுக்கு அந்த வீட்டை எழுதி கொடுத்தேன். அட போமா நீ வேற. சரி விடு, என்னமோ பண்ணிட்டேன். காலத்துல அண்ணனுக்கு தான் போக வேண்டியது, இப்பயே எழுதி கொடுத்துட்டேன். அது வரைக்கும் என்ன சந்தோஷம் தான். விடு, அதான் உனக்கு நீ இப்ப தனியா வீடு இருக்குல்ல, அந்த வீடாவது உன் பேர்ல இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்படு. அண்ணி உன்னை பார்க்க வந்துச்சு, அழுதுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற வீட்டை திரும்பி அண்ணன் பேருக்கு எழுதி கொடுத்தாது. ஆமா. சரிம்மா. இங்க நான் என் மாமியார் பார்க்க வந்திருக்கேன், அப்புறம் பேசுறேம்மா. நல்லா இருக்காங்களாம்மா அத்தை? நல்லா இருக்காங்கம்மா, நான் அப்புறம் பேசுறேன் வீட்டுக்கு வந்து. சரிம்மா. என்ன உங்க அம்மாட்ட பேசிட்டியா? எதுக்கு ஃபோன் பண்ணாங்களா? இல்லத அம்மா சொல்லாதம்மா, ரொம்ப நாளாச்சு என்கிட்ட பேசி தான் ஃபோன் பண்ணாங்க. தினமும் உங்க அம்மா தான் பேசிடுவாங்களே உங்ககிட்ட? தினமும் உங்க அம்மா பேசிடுவாங்களே, இல்ல நீயாவது ஃபோன் பண்ணி பேசிடுவியே, அப்புறம் என்ன விஷயம்? இந்தா பையே, பொண்ணு மாவுக்குன்னு நிறைய விஷயம் இருக்கும், இதையும் கேட்டுட்டு இருக்க நீ. உனக்கு என்ன வந்துச்சு? நான் என் மருமக கிட்ட கேட்கறேன். இப்ப மட்டும் மருமகன் அப்படியே கொண்டாடுவேன் பெருசா. உனக்கு என்ன பேசினாலும் தெரியணும், அதுக்காக கூட இப்படி மருமகன்னு பாசம் வச்சு பேசுவேன். ஆமா போடி பேசாம. அம்மா முடிஞ்சிச்சுல, வா வீட்டுக்கு கிளம்பலாம். சரி வா போலாம். சரி த, நான் போயிட்டு வரேன். குழம்பு காயெல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிட்டுங்க த. நான் சாப்பிட்டறேன், நீ கிளம்பு. அடுத்த வாட்டி வரும்போது நீ மட்டும் வா, இவ்வளவு கூட்டிட்டு வந்துடாத. ஏன் கண்ணாடி கிளவி, இது எங்க தாத்தா வீடு, நானும் வருவேன். ஆமா, என்னை பார்த்து கண்ணாடி கிளவிங்கிறியா? உன் குடுமையை ஆட்டிப்பட வேண்டியே. உனக்காவது முடியல, நான் சடை போட்டிருக்கேன். குதிரவால் மாதிரி தொங்கிட்டு இருக்க சடையா கட் பண்ணி விட்டுறேன் பாத்துக்கோ. நீ கட் பண்ற வரைக்கும் எனக்கு கை பூவா புத்துட்டு இருக்கும். சாமப்பா பொதி, இப்ப அடிதான் வாங்க போறேன். வா கிளம்பலாம் வீட்டுக்கு. சொன்ன மாதிரி நீங்க கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு. உடம்பு சரியில்ல, பாக்கணும்னு வந்தேன் பாத்தியா, என்ன சொல்லணும். நீ அடுத்த வாட்டிலாம் வரும்போது நீங்க வந்துடாத, சரியா? நான் வருவேன் போ. இந்த அப்பாய் கிளவி பெரிய பேச்சு பேசுது. பேசுறத வச்சுட்டு நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் கிளம்புறேன், ரொம்ப பாத்துக்கோங்க. இந்த ஜோதிக்கு வாய் ரொம்ப ஓவர், கொஞ்சம் கூட வாய் வலிக்காத போல இருக்கு இவளுக்குலாம். அடியாட்டி என்னம்மா பேசுறா, கிளி கிளின்னு கிளிக்கிறா. இவெல்லாம் போற இடத்துல எப்படிதான் இருக்க போறாலோ தெரியல. எப்பா சாமி. அப்பைக்கே நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு என்ன? இல்ல அடுத்து கறி விருந்து வைப்பாங்களே, அதுக்கு தான் கேட்டேன். மாப்பிள்ளை வீட்டுல கறி விருந்து வைப்பாங்க, இப்ப ஏன் போன் பண்ணி கேட்க போறியா நீ? சி அது இல்லடி, நம்ம வீட்டுல அவங்க 2 பேருக்கும் கறி விருந்து வைக்கலாமான்னு கேட்டேன். என்னது, கறி விருந்து வைக்கணுமா? ஆமா.
கல்யாணம் பண்ணி வச்சதே பெருசு இல்ல நம்ம கறி விருந்து வேற வைக்கணுமா? எல்லாம் ஒரு நல்லதுக்காக தானே. உனக்கும் ஒரு பையன் இருக்கான். இது மாதிரி நல்லது பண்ணினா உன் பையனுக்கும் கொஞ்சம் நல்லது நடக்கும்ல. இப்ப என்ன சொல்ல வர? ஒழுங்கா சொல்லு. இல்ல அவங்க 2 பேருக்கும் நம்ம கறி விருந்து வச்சலாமே. கறி என்ன விலை விக்குது? ஏயா டூ மட்டன் 1 கிலோ 800 ரூபா 900 ரூபா வருது. ஏன்டி 1 கிலோ வாங்குவோமா 1.5 கிலோ வாங்குவோமா? இதுல சிக்கன் வேற எடுக்கணும், முட்டை எடுக்கணும். வெறும் மட்டன் மட்டும் செஞ்சா போதுமா? சொல்ற மாதிரி சிக்கன் முட்டை எல்லாம் செய்யணும். முடிவு எடுத்துட்டேன், என்னமோ பண்ணு. ஆனா ஒண்ணு, கறி விருந்து வைக்கிறப்ப எனக்கு நீ ஹெல்ப் பண்ணனாமா. ஓடிங்க கடையில வேலை இருக்கு எனக்கே. நம்ம வீட்டுல 3 பேரு, அவங்க வீட்டுல ஒரு 3 பேரு, 6 பேருக்கு நீ செய்ய மாட்டியாக்கும். நம்ம வீட்டுல 3 பேரு சரி, அவங்க வீட்டுல 3 பேர்னா மாப்பிள்ளையோட அம்மாவையும் விட்டுட்ட. பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டா பத்தாதுன்னு அந்த அம்மா வேற கூப்பிடணுமாக்கும். ஆண்டி உனக்கு இவ்வளவு ரேட்டு போட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க, அந்த அம்மா கூப்பிட மாட்டேன் நீ? எல்லாம் புரிஞ்சு போச்சுடி. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த அம்மா பின்னாடியே ஓடிட்டு இருந்த. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உன் தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா விட்டுட்டியா? அத்தா விட்டுருப்பா, அம்மாவே கூப்பிடணும் அவ்வளவுதானே. மொத்தம் 6 பேருக்கு சமைக்கணும் அவ்வளவுதானே. நானே சமைச்சேன் விடு. சரி சரி, மட்டன் சிக்கன் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். அப்படியே மீன் வாங்கிட்டு வந்துறேன். என்னது மீன் வாங்கிட்டு வரியா? அதான் மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வரியே, அது பத்தாதா? சரி விடு, உன் ஆசை எப்படியோ அதே நடந்துக்கோ. செஞ்சு கொடுக்கறதே பெருசு. இதுல நான் வேற மீன் வாங்கி கொடுத்தேன்னா அவ்வளவுதான். சரியா செய்ய மாட்டேன் நீ. மட்டன் 1 கிலோ வாங்கிக்கோ, சிக்கன் 1 கிலோ, முட்டை 10 வாங்கிக்கோ. மட்டன் 1 கிலோ எப்படி பத்தோம்? 2 கிலோவா சேர்த்து வாங்கிட்டு வந்தானே. சிக்கன் ஒரு 2 கிலோ, முட்டை ஒரு 15 முட்டை. மட்டன் 2 கிலோ, சிக்கன் 2 கிலோ. என்ன சேர்த்து வச்சு நீ சாப்பிடலாம் நினைக்கிறியா? இந்த முட்டை வேற 15. எல்லாருக்கும் 2 2 ஆக்கலாம் நினைக்கிறியா? அப்புறம் என்னது? ஐயோ சாமி, சந்திரமுகி மலை ஏறிச்சு. நீ எவ்வளவு வாங்கிட்டு வரே சொல்லு, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துறேன். சரி சரி. நாளைக்கே கறி வந்து வச்சலாம்ல? சரி வச்சிடலாம். கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னதான் என்னமா? போதுமா? அப்பா பயந்துட்டே. நீ ஒழுங்கா காப்பியை குடியாமா, அப்புறம் காப்பி ஆறி போச்சு திருப்பி சுட வச்சு தாடிம்ப. இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆறுன காப்பி நான் குடிச்சுக்குவேன். அதையே குடி. அப்படியே பப்பி வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணிடு, நாளைக்கு கறி விருந்துக்கு வந்துங்கன்னு சொல்லிட்டு. நான் பேசிக்கிறேன் விடு. நீ மறந்துடுவடி, உடனே சொல்லிடாமா. சரியா, நான் சொல்லிடுறியா? சரி சரி.